ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு கேரட் ரவையை வச்சு ஒரு ரசகுல்லா செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பால் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பால் விட வேணாம், தண்ணியாக இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பிறகு நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டோட பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து அதோட நிறம் மாறும், ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். 2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். நம்ம 2 கப்பு பால் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இந்த கேரட்டு பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வந்து கேரட்டோட அந்த பேஸ்ட் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை திக் பண்ண போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யலாம். கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் ரவா 1 கப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சுகர் சேர்க்குறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கணும். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா இதை கிண்டி விட்டுட்டு எல்லாமே வந்து ஈவனாக வந்து இந்த சர்க்கரைலாம் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுட்டு மூடி சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கையில் பிடிக்கிற பதம் வரணும். அந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ஓரளவுக்கு ஆறிடணும். ஏன்னா வந்து நம்ம இதை பிசையணும். ரொம்பவும் ஆறிடுச்சுன்னா வந்து இறுகிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம கைப்பதம் வரும்போது நம்ம இதை நல்லா நம்ம கொஞ்சம் கையில் நெய் விட்டு பிறகு நம்ம இதை வந்து பிசைஞ்சோம்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். நமக்கு மாவு நல்லா சாஃப்டாகணும், அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்லேயோ இல்லை சிலிண்டர் ஷேப்லேயோ நம்ம பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல், குட்டி குட்டியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக வேண்டாம். திட்டமான சைஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சிலிண்டர் ஷேப்லேயும் கொஞ்சம் உருண்டை ஷேப்லேயும் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை ஷேப்லேயும் சிலிண்டர் ஷேப்லேயும் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பால் ஷேப்பில் செஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும். நம்ம தேவையான அளவுக்கு இந்த சைஸில் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நம்ம பிடிச்ச ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம ஜீரா பாகில் போட்டோம்னா சூப்பராக ஊறிடும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டு மட்டும் வச்சு அதில் நான் செஞ்ச இந்த ரசகுல்லாவெல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் அந்த எண்ணெய் தட தேவையில்லை. ஏன்னா வந்து ஆவியில் வைக்கும்போது இந்த தண்ணி வந்து பட்டு பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவினோன்னா பிடிக்காமல் வரும். இதை நம்ம எல்லாத்தையும் வச்சு மூடி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த 6 to 7 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இந்த ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை போடுறதுக்கு ஜீரா பாகு காசலாம். இதை மூடி அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் நம்ம கடாய் வச்சுக்கலாம். சுகர் வந்து 1 கப்பு போட்டுக்கலாம்.
இது கூடவே 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஜீரா பாகு கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம். லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் செய்கிற மாதிரி தான். கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும், நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இதில் வந்து நம்ம ஸ்மெல்லுக்காக வாசனைக்காக நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச ரசகுல்லாலாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொதிக்கும் போதே சேர்த்துங்க, அடுப்பில் இருக்கும்போதே இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த ரசகுல்லா இன்னும் நல்லா உப்பி வரும். உள்ளே நல்லா ஜீரா பாகெல்லாம் உள்ளே நல்லா வந்து ஏறிடும். இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, நான் வந்து பாதாம் நட்ஸ் போட்டிருக்கேன் பொடி பண்ணி. நீங்களும் என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.